நான் நேராக சொல்கிறேன், நான் எம்எல்ஏ பொறுப்பேற்றவுடன் மத்திய மாநில அரசு இணைந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரப்படும். இங்க ஒரு கல் வச்சேனப்பா. அதாவது ஸ்டாலின் ஒரு செங்கலை காமிச்சாரு. ஏன் காமிச்சாருன்னா, கட்டி கொண்டிருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையோட செங்கலை காமிச்சார். ஆனா நான் இங்க பாருங்க, வேலு இடிச்சு போட்ட குடியிருப்புல இருந்து வந்த சல்லியை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போதும் உங்களை சல்லியா உங்களை தோக்கடிக்கிறதுக்கு. செங்கலை காமிக்கிறீங்களா? அந்த செங்கல் 3000 கோடி ரூபால மக்களை பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்டது. அது அயல் நாட்டு ஒரு தொழில்நுட்பத்தோட கட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இங்க எங்க போனாலும் இந்த சல்லி தான் கிடக்குது. வேலுவால இடிச்சு தள்ளப்பட்ட குடியிருப்புகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட இந்த சல்லியை வைத்தே உங்களை தோற்கடிப்போம். வேலை தோற்கடிப்பது எங்களது வேலை என்பதை சொல்லி இதை காண்பித்து செங்கலை நீங்க காமிச்சீங்க. ஆனா அது ஆக்கப்பூர்வமான செங்கல். இந்த சல்லி நீங்க இடித்து விடுத்த வீடுகளில் இருந்து எட்டப்பட்டது. வயிறு எரிச்சலால் மக்களின் மனது பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக வேலு வீட்டுக்கு போவார். நாம் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீற்றிருப்பார்கள். நாம் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று நிச்சயமாக மக்களுக்கான நல்லதை செய்வோம் என்று சொல்லி உங்களிடம் சொல்வதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன். தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். 24 மணி நேரமும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெறுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் சென்று சொல்லி சொல்லி இந்த வீடை எடுத்து கட்டி தரப்படும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அக்கா கொடுத்த வாக்குறுதியை அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் சொல்கிறோம், இந்த வீடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அக்கா தமிழிசை தலைமையில் செஞ்சாத்தி கோட்டையில் முதல் இந்த வீடு இடித்து கட்டித்தரப்படும் தங்களின் பாதங்களை கொண்டு சொல்லிக் கூறிக்கொள்கிறோம். இந்த வட்டத்தினுடைய செயலாளர், அதிமுக செயலாளர், அருமை சகோதரர் செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சி அமைந்த ஒரு மாதத்திலேயே இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே அவர் வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டுல 10,000 ரூபாய் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அவர் நின்று எல்லாருக்குமே உங்களுக்கு 10,000 ரூபாய் வாங்கி கொடுப்பாரு. எங்க அவருன்ட்டு இல்ல, இங்க இருக்கிற அவர் பொதுச்செயலராக இருக்கட்டும், எங்க அதிமுக நிர்வாகியா இருக்கட்டும், எங்க பாஜக நிர்வாகி இருக்கட்டும், எங்க கூட்டணி கட்சிகளுடைய பாமக நிர்வாகியா இருக்கட்டும், எந்த எடப்பாடியார் ஆட்சி அமைந்த உடனே கண்டிப்பா செய்வோம்க்கா, கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா செய்வோம். அப்படியே நீங்க வாங்கிக்க திருப்பீங்களா? ஆட்சியில் எப்படி வந்தது? எவ்வளவு நாள் நம்ம பொம்பளைங்க, நம்ம லேடிஸ், நம்ம அக்கா தாய்மார்கள் இங்க பாருங்க, கொஞ்சம் நவுறுனா இருக்கு. மைக்குண்ணா. சரி சரி சரி. ஹலோ, வீட்டுக்கிட்ட, எங்க வீட்டுக்கிட்ட
எல்லாம் வரும்போது ஓடிடுவீங்க சார். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர வேலை இல்ல. முன்னாடி அங்க போயிடுங்க. 4 வருஷமா சொல்லின்னு இருக்காங்க. எந்த பதிலும் எங்களுக்கு கரெக்டா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அக்கா பதில் சொல்லுங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாக இருக்கும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் உங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் யாருடைய நிபந்தனையும் இல்லாமல் வழங்கப்படும். ஆனா தீய சக்தி திமுக ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க, வந்தவொடனே மாத்துவாங்க. 525 வாக்குறுதி கொடுத்து அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ஆனா ஆட்சி அமைந்த உடனே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பணி பிரச்சாரத்தை சொல்லிட்டு வராங்க. அப்ப நம்ம முடியும் 8,000 டோக்கணும். அந்த 8,000 டோக்கனை இப்பவே ஒரு பெரிய கம்பெனிக்கு அடமலை வச்சுட்டாங்களாம். அதுல அவங்களுக்கு 4,000 கமிஷன் யாருக்கு சமரிசிருக்கு. அக்கா தமிழிசையினுடைய மூத்த தலைவரும் ஐயா ராஜாஜி அவர்களின் பேரணமான CR கேசவனும் தாமரைக்கு வாக்குகளை சேகரிக்க அக்கா தமிழிசையுடன் இணைந்து கொண்டு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா ராஜாஜியே உங்கள் ஐயா ராஜாஜியே உங்கள் பக்கத்தில் ஓட்டு கேட்பார்கள். அனந்தராஜன் அவர்கள் PM தர்கா ஹவுசிங் போர்டு மக்களுக்கு ஒரு சத்தியமா செய்யணும். இந்த பகுதியில உங்களுக்கு வீடு கட்டித்தரேன், இடிச்சிட்டு நல்ல வீடு கட்டித்தரேன், வழி ஏற்படுத்தி தரேன், கூட்டி இருக்கிற தர்காவுக்கு சரியான ஏற்பாடு இது எல்லாம் சொன்னாங்க. யாருக்கு? அதான் இங்க வழி இல்லாம இப்ப பாருங்க, வேலு செஞ்சதுலயும் ஸ்டாலின் செஞ்சதுனாலயும் ஆம்புலன்ஸ் போக வழி இல்லாம ஒரு உயிர் போயிருக்குது. இங்க சின்ன குழந்தை ராமச்சந்திரன் அப்படின்னாங்க, தம்பி ராஜாஜியோட கொள்ளு பேரன் இவரு. அவரு ராமச்சந்திரன் பேரு. இன்னைக்கு எங்க அப்பாவோட நினைவு தினம்.
ஆக 3 பெரிய தலைவர்கள் என்னை வாழ்த்துறதா நான் நினைக்கிறேன். அதனால எம்ஜிஆர் அவர்கள் தான் தம்பி சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு எனக்கும் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தாலி எடுத்து கொடுத்தவர் எம்ஜிஆர். அவரை தாலி எடுத்து கொடுத்துதான் எங்க கல்யாணமே நடந்தது. அதனால இன்னைக்கு நான் மிகப்பெரிய அருள்மிகு முத்துமாரியம்மன் பாரதிதாசன் நகர் அந்த அம்மா முன்னால சொல்றேன், வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் சகோதரியாக, ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா வந்துருவாங்க, நாம சொல்றத அவர்கள் செஞ்சு தருவாங்க. அதனால இந்த பகுதி மக்கள் நிச்சயமாக தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க தாமரைன்னு சொல்லுங்க, உங்களை சில பேர் பார்த்தோன்னே ரெட்டை இலை ஞாபகம் வருது அப்படின்னாங்க. குளத்துல பட்டை இலையோடு தாமரை மலரும், 2026 ரெட்டை இலையோடு தாமரை மலரும். அதனால இந்த தொகுதியில தாமரை தான் நிக்கிறேன். உங்க சகோதரியா நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயிச்ச உடனே உங்களை பார்த்து இந்த இடத்துக்கு திட்டம் வாங்கி எது செய்ய மறுக்கப்பட்டதோ அது உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்.